ஆடு மேய்க்கும் வேலைக்கு மாதம் 1,00,000 சம்பளம், குவிந்த 200 விண்ணப்பங்கள். சீனாவின் மங்கோலிய எல்லையோர பகுதியில் உள்ள ஒரு விவசாய பண்ணையும் அதன் உரிமையாளரான சிவோ என்பவரும் தான் இந்த ஒட்டுமொத்த சீன சோசியல் மீடியாவில் ஹாட் டாபிக்காக உள்ளார். தன்னுடைய பண்ணையில் ஆடு மேய்ப்பதற்கு ஆட்கள் தேவை என அவர் வெளியிட்ட ஒரு சாதாரண வேலைவாய்ப்பு விளம்பரம் இன்று சீனாவில் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியும் கார்ப்பரேட் அடிமைத்தனத்தையும் உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. மங்கோலிய எல்லையில் தெற்கு பகுதியில் சுமார் 4,942 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள ஒரு பிரம்மாண்ட பண்ணைக்கு சொந்தக்காரர் தான் இவர். இவரிடம் 3000க்கும் மேற்பட்ட ஆடுகள் உள்ளன. கடந்த ஏப்ரல் மாத இறுதியில் இவர் ஒரு விளம்பரத்தை வெளியிட்டிருந்தார். அதில் கோடை காலத்தில் ஆடுகளை வெளியே கூட்டி சென்று மேய்க்கவும், குளிர்காலத்தில் கொட்டைகளை பராமரிக்கவும் 2 பேர் தேவை என்றும், தம்பதியினராக வருபவர்களுக்கு முன்னுரிமை என்றும் குறிப்பிட்டிருந்தார். எல்லை பகுதி என்பதால் குளிர்காலத்தில் அங்கு நிலவும் காலநிலை கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு கொடூரமானதாக இருக்கும். வெப்பநிலை -30°C கீழே ஒட்டுமொத்த பகுதியும் பனியாக உறைந்துவிடும். அத்தகைய கடுமையான சூழலில் கொட்டகைக்குள்ளேயே ஆடுகளுக்கு தீவனம் அளிப்பது, சாணம் அள்ளுவது போன்ற கடினமான பணிகளை செய்ய வேண்டியிருக்கும். வேலைக்கு தேர்வாகும் ஒரு நபருக்கு மாத சம்பளமாக 8,000 யுவான், அதாவது இந்திய மதிப்பில் சுமார் 1,00,000க்கும் அதிகமாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இது சீனாவில் உள்ள தனியார் நிறுவனங்களின் நகர்ப்புற சராசரி சம்பளமான 6,000 யுவானை விட மிக அதிகமாகும். பண்ணையிலேயே தங்குவதற்கு இலவச வீடு மற்றும் அவர்களுக்கு தேவையான மளிகை பொருட்கள் அனைத்தையும் பண்ணை உரிமையாளரே வழங்குவதாக அறிவித்திருந்தார். இதனால் சம்பாதிக்கும் பணம் முழுவதையும் அப்படியே சேமிக்க முடியும் என்ற அரிய வாய்ப்பு இளைஞர்களை கவர்ந்துள்ளது. இந்த வேலைக்காக 700 பேர் விண்ணப்பித்துள்ளனர். 10ல் ஒரு பங்கினர் சமீபத்தில் பல்கலைக்கழக படிப்பை முடித்த பட்டதாரிகள் என்றும், மற்றவர்கள் கடன் சுமை மற்றும் ஆபீஸ் அரசியலால் பாதிக்கப்பட்டவர்கள் என்றும் பண்ணை உரிமையாளர் கூறுகிறார். கடைசியில் தன்னிடம் குவிந்த எக்கச்சக்கான விண்ணப்பங்களிலிருந்து ஆடு வளர்ப்பில் ஏற்கனவே நல்ல முன் அனுபவம் கொண்ட ஒரு தம்பதியை அவர் வேலைக்கு தேர்வு செய்துள்ளார்.